அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து நடைபெறக்கூடிய குர்ஆனில் இருந்து கேள்வி பதில் நிகழ்ச்சியை நாம் இன்றைய தினத்தில் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். சென்ற வாரம் சூரா அன்ஆம் என்ற 6வது அத்தியாயத்தின் 40வது வசனம் முதல் 70வது வசனம் வரை அந்த வசனங்களை படித்து வரும்படியும் அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்படும் என்று சொல்லி தந்த அடிப்படையிலே அதனுடைய கேள்விகளை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். முதலாவது கேள்வியாக, ஆண்களுக்கு பாவங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு அருள் வாசல் திறக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அப்படி சொல்றான்? யாரை குறித்து அல்லாஹ் அப்படி பேசுகிறான்? பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வின் அருள் வாயில்கள் திறக்கப்படும். யதார்த்தமா திறக்கக்கூடாது. நல்லவர்களுக்கு திறக்கணும், கெட்டவர்களுக்கு திறக்கக்கூடாது. ஆனா அல்லாஹ் சொல்கிறான், பாவிகளை குறித்து பேசும்போது இறைவாசல், இறைவனின் அருள் வாசல் திறக்கப்படும். யாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? பெண்கள். அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அப்படி செய்யறானா? சரி, எதனால அப்படி சொல்றான்ல? சரி, அல்லாஹ்வுடைய தண்டனையின் ஒரு அடித்தளம் இது. நம்ம இதுக்கு முன்னாடி சென்ற வாரம் இதனுடைய முந்தைய வசனங்கள்ல பார்க்கும்போது என்ன வசனங்கள் பார்த்தோம்னா, நல்லவர்களை அல்லாஹ் சோதிப்பான், வறுமையை கொண்டு நோயை கொண்டு சோதிப்பான். காரணம், அவர்கள் நம்மிடத்தில் பணிந்து வர வேண்டும். ஒன்னும் நம்ம தீமை செஞ்சதுனால தீமையை விட்டு நம்ம விலகணுங்கிறதுக்காண்டி அல்லாஹ் இந்த சோதனைகளை தருவான். ஆனா கெட்டவர்களை அல்லாஹ் எப்படி சோதிப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது என்றால், அன்ஆம் என்ற 6வது அத்தியாயம் 44வது வசனம், ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு பிஹி, அவர்களுக்கு சொல்லப்பட்ட அறிவுரையை அவர்கள் மறந்தபோது, அறிவுரை மறந்துட்டாங்க, அறிவுரையின்படி அவர்கள் செயல்பட விருப்பமில்லை, அப்படி அவர்கள் மறந்தபோது, ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், எல்லாவற்றினுடைய வாசல்களை அவர்களுக்கு நாம் திறந்து விடுவோம். ஆரோக்கியம், குழந்தை வளம், அவர்களுக்கு செல்வம், என்னவெல்லாம் அவன் எதிர்பார்க்கிறானோ எல்லா வாசல்களையும் நாம் அவர்களுக்கு திறந்து விடுவோம். ஹத்தா இதா ஃபரிஹு, அவன் நிம்மதியா இருப்பான். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ்வை வழிபடல, அல்லாஹ்வின் சொல் படிக்க நான் கட்டுப்படல, இறை தூதரை நிராகரிச்சேன், இறை தூதரின் போதனை காதல வாங்கல, நான் என்ன கெட்டா போயிட்டேன், நாசமாக போயிட்டேன், நான் நல்லா தானே இருக்கிறேன் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். பிமா ஊத்து அகதனாகும், வழங்கப்பட்டதற்கு அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போது, அகதனாகும் பகதத்தன், திடீரென்று அவர்களை நாம் பிடிப்போம். ஃபைதாகும் முப்லிசூன், அவர்கள் அதனால் நம்பிக்கை இழந்து போவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இறைவனுடைய தண்டனையில இப்படி ஒரு தண்டனை இருக்கும். அல்லாஹ் இப்படிதான் தண்டிக்கணும் அவசியம் இல்லை. நமக்கிட்ட இருந்து பணத்தை பறித்து, ஆரோக்கியத்தை பறித்து, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சுகத்தையும் பறித்து, இப்படித்தான் ஒரு அடியானை அல்லாஹ் தண்டிக்கணும்னு இல்லை. ஒருவன் கெட்டவன் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால், அவனை தண்டிக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால், அவனுக்கு ஏராளமான அருளின் வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுவான், எல்லா விதமான பாக்கியங்களை அவனுக்கு கொடுப்பான். அதனால் அவன் என்ன செய்வான் என்றால், ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவனுக்கு வழங்கப்பட்டதற்காக வேண்டி அவன் மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருப்பான், நிம்மதி பெருமூச்சு அடைவான்.
இந்த நேரத்தில் அகதனாகும் பகதத்தன், திடீரென்று அவர்களை நாம் தண்டிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இறைவனால் நிறைய அருள் வளம் வருதுன்னு வைங்க, நல்லவர்கள் என்பதனால வர்றதுன்னு அர்த்தம் இல்லை. நாம கெட்டவர்கள் என்பதனால கூட அல்லாஹ் அருளை, பொருளாதாரத்தை, பிள்ளை செல்வத்தை, ஆரோக்கியத்தை, எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் தரலாம். அப்ப ரெண்டுமே நம்ம கெட்டவங்கிற மனநிலையில தான் பார்க்கணும். நமக்கு நிறைய சோதனை வருது, நல்லவன் பார்க்க கூடாது. ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, அல்லாஹ் நமக்கு நிறைய சோதனை தரானே, அப்ப நம்ம அல்லாஹ் கிட்ட பணிவோம் என்ற இடத்துக்கு வரணும். உங்களுக்கு நிறைய அருள் வருதா, நல்லவன் அப்ப பார்க்க கூடாது. ஒருவேளை அல்லாஹ் நம்மளை பிடிக்க முடிவு எடுத்துட்டானா, நிறைய அருள் வளங்கள் வருது, அல்லாஹ்ட்ட நம்ம என்னைக்காவது மாட்டிக்குவோமோ என்று மறுபடியும் அந்த இடத்திலும் பணியணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு அல்லாஹ் அருளை கொடுத்தாலும் பணிங்க, உங்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்தாலும் பணிங்க. ரெண்டு நேரத்தில் நீங்க அல்லாஹ்வுக்கு பணிந்து நடங்க. ஏனென்றால் அருள் கொடுக்கப்படுவதும் அல்லாஹ்வுடைய தண்டனையாக மாற்றப்படலாம், சோதனை கொடுக்கப்படுவதும் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையாக ஒருவேளை இருக்கலாம். எனவே எல்லா நேரங்களிலும் நீங்கள் பணிந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருகிறான். காரூன் என்ற ஒரு கொடியவனை குறித்து குர்ஆன் பேசுகிறது. சூரா கசஸ் என்கிற 28வது அத்தியாயத்தில், இன்ன காரூன கானமின் கௌமி மூசா, மூசா நபியின் சமுதாயத்தில் காரூன் என்ற ஒருவன் இருந்தான். ஃபபகா அலைஹிம், அவர்களுக்கு அவன் அநீதி இழைத்தான். வாத்தைனாகும் மினல் குனூஸ், அவனுக்கு நாம கசானாவை வழங்கினோம். குனூஸ்னா அந்த கன்ஸ், புதையலை நம்ம கொடுத்தோம். மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா, அதனுடைய சாவியை சுமப்பதற்கு வலிமை மிக்க ஒரு கூட்டம் வந்தாலும் சிரமமாக இருக்கும். அவ்வளவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். அருள் என்ன பண்ணியிருக்கிறான், அள்ளி வழங்கி இருக்கிறான். அவன் என்ன நினைச்சிருப்பான், நம்ம நல்ல நிலையில இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் அவனுடைய வரலாற்றின் இறுதியில சொல்லும் பொழுது, மறுநாள் காலை, அடுத்த நாள் காலையில் அல்லாஹ் சொல்றான், ஃபகஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் வீட்டையும் நாம் மண்ணோடு புதைய வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நேற்று மாலை வரைக்கும் நல்லா இருந்தான், நேற்று நைட்டு தூங்குற வரைக்கும் நல்லா இருந்தான். இன்னைக்கு அவனும் இல்லை, அவன் பணமும் இல்லை, அவனுடைய வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் ஆகிவிட்டது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான், அகதனாகும் பகதத்தன், திடீரென்று நாம் பிடிப்போம். அந்த பிடி எப்படிதான் இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு கால அவகாசம் எடுத்துதான் பிடிக்கணும்னு இல்லை, அவனுக்கு வேதனை வருதுன்னு சொல்லிட்டு தான் வரணும்னு இல்லை, திடீரென்று நாம் அவர்களை பிடிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறான். எனவே உங்களுக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு நாம் பணிய வேண்டும், நமக்கு அதிகமான அருள் வந்தாலும் நாம் அல்லாஹ்வுக்கு பணிய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கு, எதனுடைய திறவுகோல் அல்லாஹ்விடம் உள்ளது? மறைவானவற்றின் திறவுகோல் அல்லாஹ்ட்ட இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது? வேற சரி இல்ல, அப்படி ஒரு வசனம் இருக்கு, ஆனா அது இதுல வரல. அது சூரா லுக்மான்ல வருது. 5 காரியங்களே அல்லாஹ் தான் அறிவான். சரி சரி சரியான ஒரு பதில். நிறைய சகோதரிகள் அந்த வசனத்தை படிச்சிருக்கீங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது அண்ணாமலை 6வது அத்தியாயம் 59வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், அல்லாஹ்விடத்தில் தான், அதாவது அவனிடத்தில் தான் மறைவான ஞானம் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லா ஹுவ, அவனை தவிர வேறு யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. மறைவானதுன்னா என்ன என்று கேட்டால், உங்க கண்ணுக்கு தெரிகிற, காதுக்கு கேட்கறத தவிர்த்து இருக்கிற எல்லாமே மறைவானதுன்னு அர்த்தம். கண்ணால பாக்குறோம்ல அது, காதால கேட்கிறோம், நுகர்ந்து பார்க்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம 5 அறிவுக்கு உட்பட்டது, 6 அறிவுக்கு உட்பட்ட காரியங்கள், இதுவெல்லாம் மறைவானதுல வராது. அதான் கண்ணால பாக்குறோமே, ஒரு பூனை போச்சு நான் பார்த்தேன், ஒரு ஆடு போச்ச பார்த்தேன்னு சொல்லலாம். பக்கத்து வீட்டுல சண்டை நடக்கு போல, எப்படிங்க தெரியும்? இந்த காதுல கேட்குது, சண்டை போடுறாங்கன்னு காதுல விழுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சாப்பாடு தான் ரெடி ஆகுது எப்படி சொல்றீங்க? முகர்ந்து பாக்குறோமே, மூக்குக்கு தெரிய வேண்டாமா, தெரியுது அப்படிங்கிறார். கண்ணுக்கோ காதுக்கோ மூக்குக்கோ நம்முடைய தொடு உணர்வுக்கோ நாக்குக்கோ தெரியுது. இது மறைவானது கிடையாது. இது அந்த அறிவை கொண்டு நீங்கள் அறிகிறீர்கள். அல்லாஹ் அந்த கெப்பாசிட்டி நம்ம கொடுத்திருக்கிறோம். எந்த அறிவை கொண்டு உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அது அனைத்தும் மறைவானது. நாளைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு வைங்க, நாளைக்கு நடக்கிறது அல்லாஹ்க்கு தெரியும், அது மறைவானது.
இறைவனை தவிர வேறு யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் முதல் வார்த்தையிலே சொல்றான், ஐந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹுவ. மறைவானவற்றினுடைய அறிவு அல்லாஹ்விடத்தில் உள்ளது. அந்த திறவுகோல், அதை சாவிங்கிறான் அல்லாஹ். அது சாவின் உதாரணத்தை சொல்றது, உண்மையில சாவிலாம் கிடையாது. அப்படி எதுவும் சாவி எல்லாம் வச்சிருக்கான் போல நம்ம அந்த சாவி எடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. அந்த ஞானத்துக்கு அல்லாஹ் சாவின் உதாரணம் சொல்றான். மறைவானவற்றினுடைய திறவுகோல் அல்லாஹ்விடத்தில் உள்ளது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அதை அறிந்து கொள்ள முடியாது. தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், ஓ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். தரையிலும் அல்லாஹ் பார்க்கிறான், அறிகிறான். கடலுக்குள்ள இருக்கிறதையும் அல்லாஹ் அறிகிறான். நீ ரெண்டு வேற வேற நினைச்சிடக்கூடாது. ரெண்டுமே இறைவனை பொறுத்தவரை ஒன்றுதான். ரெண்டும் அல்லாஹ் அதுக்கு தனியா ஒரு கண்காணிப்பாளர்கள், இதுக்கு தனியா கண்காணிப்பாளர்கள் வச்சுதான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு கிடையாது. கடலை பார்க்கிற அதே நேரத்தில் தான் அல்லாஹ் தரையும் பார்க்கிறான். அடி ஆழத்தை பார்க்கிற அதே நேரத்தில் ஆகாயத்தையும் பார்க்கிறான். இறைவனுடைய அறிவிலிருந்து எதுவும் தப்பாது. ஒமா தஸ்குத்துமி வரக்கத்தின் இல்லா யாலமுகா. ஒரு மரத்துல இருந்து, ஒரு கிளையில இருந்து ஒரே ஒரு இலை கீழே விழுது என்றால் அது கூட அவன் அறியாமல் இருப்பதில்லை. பூமியில மரத்தின் எண்ணிக்கையில அறிய முடியாது. மனித எண்ணிக்கையை விட மரத்தின் எண்ணிக்கை அதிகம். இந்த நகரப்புறங்கள்ல வேண்டுமானால் மர எண்ணிக்கை குறைவா இருக்கலாம். மற்ற கிராமப்புறம் காட்டுப்பகுதி எல்லா இடத்திலும் மரம் தான் அதிகம். அந்த மரத்தினுடைய எண்ணிக்கையை மனிதன் அறிந்து கொள்ள முடியாது. மரத்துல எத்தனை கிளை இருக்கு தெரியாது, கிளையில எத்தனை இலை இருக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மரத்துல அதுல ஏதோ ஒரு கிளையில அதுல ஏதோ ஒரு இலை கீழே விழறதா இருந்தா கூட எனக்கு தெரியாமல் அது விழாதுங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? அது கீழே விழறதா இருந்தாலும் என் கட்டளை இல்லாமல் விழாது. இதான் அதுக்கு அர்த்தம். நான் கட்டளை இடாமல் ஒரு மரத்தினுடைய இலை கூட கீழே விழாது. என் அறிவில் அது எடுபடாம போகாது, என் அறிவுக்கு அது படாமல் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஒலா ஹப்பத்தின், ஒரு விதை, ஃபீ லுலுமாத்தில் அர்து, பூமியினுடைய பெரும் இருள்களில் இருந்தாலும் சரி. பூமியில் இருள்னு சொல்ல, இருள்கள் அப்படிங்கிறோம். இருட்டுக்கு மேல பெரிய இருட்டு, மனித காலடி படாத அது இடமாக இருக்கலாம். பூமியினுடைய இருள்களில் இருந்தாலும் ஒலா ரத்துபின் ஒலா யாபிசின் இல்லா ஃபி கிதாபி முபீன். அந்த விதை காய்ந்து இருக்குதா ஈரமா இருக்குதா அது கூட தெளிவான புத்தகத்தில் இருக்கு. ஒரு விதைய கண்ணுக்கு தெரியாது, அதையே எடுத்து கண்ணு பக்கத்துல வச்சு பார்க்கணும். அந்த விதை அடி ஆழத்துல இருள்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அந்த விதை எந்த தன்மையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியுங்கிறான். நான் புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறேன், ஈரமா இருக்கு இல்ல காஞ்சி இருக்குது, நேத்துக்கு வரைக்கும் ஈரமா இருந்துச்சு, நாளை வரை அது காய்ந்திருக்கும். எல்லா விஷயத்தையும் நாம பதிவு செய்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு தெரியாததுன்னு ஒண்ணு கிடையாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் கண்ணால பார்க்கறது அவனுக்கு தெரியும், காதால கேட்பது அவனுக்கு தெரியும், நுகர்ந்து பார்ப்பது தெரியும், சுவைத்து பார்ப்பது தெரியும், தொட்டு பார்ப்பது தெரியும். இந்த 5 அறிவை தாண்டி இருக்குல்ல, அது ஃப்ளூக்கு தான். அது ஒரு வகையான ஒரு யூகம் தான். இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். 6வது அறிவுக்கு தென்படக்கூடிய காரியம். அப்ப அப்படிப்பட்ட நிலையில மனிதன் பலகீனமான அறிவை கொண்டிருக்கிறான். இந்த 6 அறிவை கடந்து இருக்கிற எந்த ஒன்றையுமே மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹுவால் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் என்று இந்த வசனம் நமக்கு பேசுவதை பார்க்க முடிகிறது. எனவே நபி அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும் என்றால் நபிகள் பெருமகனாருக்கும் தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எந்த நபிமார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன கிடையாது? மறைவான ஞானம் கிடையாது என்பதை நாம புரிந்து கொள்ளலாம். ஒரு சில அடிப்படையில் நாம இதை தெரிஞ்சுக்கலாம். இப்ப நபிகளாரினுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, எத்தனையோ சம்பவம் நபி அவர்களுக்கு அந்த ஞானம் இல்லை என்பதை, மறைவான ஞானம் இல்லை என்பதை அவங்களுடைய வாழ்க்கையின் சூழலில் இருந்து புரிந்து கொள்ள முடியும். எந்த அளவிற்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருப்பாங்க. யாராவது வந்து கதவை தட்டுவார்கள். கதவுக்கு ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப தூரம் கிடையாது, கதவை தட்டுவோருக்கும் ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப தூரம் கிடையாது. ஆனா ரசூலுல்லாஹ் கேட்கறது யாருன்னா, யாரு வந்தது, வந்திருக்கிறது யாருன்னு கேட்பாங்க. அவர் பேரை சொல்லலைன்னா ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. இந்த அளவிற்கு மனிதர்கள் பலகீனமானவர்கள். கதவுக்கு பின்னாடி நிற்கிற நபர்களை கூட அறிய முடியாத அளவிற்கு மனிதர்களுடைய அறிவு என்பது மிக குறைந்தது. ஆனால் அல்லாஹ் சொல்லும் போது கதவுக்கு பின்னாடி இல்லை, கடலின் அடி ஆழத்தில் உள்ளதும், பூமியின் பெரும் இருள்களில் உள்ளதும், வானத்தின் உச்சத்தில் உள்ளதும், அது விதையானாலும் சரி, அது காய்ந்திருக்கிறதா ஈரமாக இருக்கிறதா என்பதை கூட அல்லாஹ் அறிகிறான் என்று இறைவனுடைய அறிவு தொடர்பாக இந்த வசனம் பேசுகிறது.
அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. நம்ம எல்லாரும் மரணத்தை அடைய இருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே அல்லாஹ் மரணத்தை நமக்கு தரான் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறான். எது நமக்கு அந்த மரணத்தை தருகிறது? எதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான்? நம்ம எல்லாரும் இறுதியில மௌத்தாகி கபருக்கு போறோம். ஆனா அதுக்கு முன்னாடியே மனிதர்களுக்கு நாம வஃபாத்து கொடுக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எதை பற்றி பேசுகிறான்? தூக்கத்தை பற்றி பேசுகிறானா? அந்த வசனம் படிச்சீங்களா? தூக்கம் தான். ஏதோ தெரிந்ததை வச்சு சொல்றீங்க. வேற ஏதாவது பெண்கள்ல அந்த வஃபாத்துங்கிறது எதை குறிக்குது? தூக்கத்தை தான் குறிக்குது. சகோதரர் சரியான பதிலாம் சொன்னாங்க. ஆனா அந்த ஆயத்தோட வந்துச்சு பெண்கள்ட்ட இருந்து. அந்த வசனம் வந்து அண்ணாம் 60வது வசனம், 6வது அத்தியாயம் 60வது வசனம். ஒகுவல்லது எத்த வஃபாக்கும் பில்லைல், இரவில் அல்லாஹ் உங்களை வஃபாத்தாக்குகிறான். அதுக்கு அர்த்தமே அதான். எத்த வஃபா என்றால் வஃபாத்தாக்குறது. நம்ம அறிவிப்போம்ல, அன்னார் வஃபாத்தாகி விட்டார், இன்னார் வஃபாத்தா. அந்த வஃபாத்துங்கிறது அரபு வார்த்தை. இரவில் அல்லாஹ் உங்களை வஃபாத்தாக்குகிறான், மௌத்தாக்குகிறான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். ஒய் யாலமு மா ஜரஹத்தும் பின்னஹார், பகல்ல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு அல்லாஹ்க்கு தெரியும். இரவுல அல்லாஹ் உங்களை மௌத்தாக்கிட்டான். பகலில் நீங்கள் என்ன காரியத்தில் ஈடுபட்டீர்கள், எதை செய்தீர்கள், அது அல்லாஹ்வுக்கு தெரியும். சும்மா யபாத்துக்கும் ஃபீஹி லியுக்தா அஜல முஸம்மா, என்னதான் இருந்தாலும், அதாவது இரவுல அல்லாஹ் உங்களை வஃபாத்தாக்கினாலும் உங்களுக்கான நேரம் வேற. இப்ப நம்ம தினம் தினம் தூங்குறோம், தினம் தினம் மௌத்தாகிறோம். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் காலையில உயிரை விட்டுறேங்கிறான். உங்க உயிரை என்ன செஞ்சிடறேன்? பகலில் நாம நீங்க தூக்கத்திலிருந்து எந்திக்கும் போது விட்டுறோம். எதுக்காண்டி விட்டுறோம்? உங்களுக்குன்னு ஒரு மௌத்து நேரம் இருக்கு. 60, 55, 70, 40 ஏதோ ஒரு டைம் அல்ல முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த நேரம் வருகிற வரை மீண்டும் உயிரை கொடுத்துறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, சும்மா இலையும் மர்ஜிஉக்கும், உங்களுடைய மீளுதல் பிறகு அல்லாஹ் கிட்ட தான் இருக்கிறது. சும்மையும் நபியுக்கும் பிமா குன்தும் தாமலுன், நீங்கள் செய்த காரியத்தை அல்லாஹ் பிறகு உங்களுக்கு அறிவிப்பான் அப்படின்னு இந்த வசனம் பேசுது. இஸ்லாத்தை பொறுத்தவரை தூக்கம் என்பது ஒரு வகை மரணம் இல்ல. உயிர் இருக்கு, உள்ள செரிமானம் ஆயிக்கிட்டு இருக்குது, மூச்சு விடுறாரு, ரத்தம் ஓடுது, என்ன நடந்தாலும் ஒரு மனிதனின் சிந்தனை அங்க மௌத்தாயிடுச்சு. மத்ததெல்லாம் ஓடுது, எது மௌத்தாயிட்டு? சிந்தனை மௌத்தாயிட்டு. ரசூலுல்லாஹ் அதனால தான் ஒரு இடத்துல சொல்றாங்க, நபிமார்களாகிய நாங்கள் எங்கள் கண்கள் உறங்கும், உள்ளம் உறங்காதுங்கிறாங்க. அங்க சிந்தனைக்கு மௌத் ஆகல. அல்லாஹ் அந்த வகை மூலமாக ஏதோ ஒரு தகவலை, கருத்தை இரவுல ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுக்கலாம். நபிமார்களுக்கு அந்த சிந்தனை மௌத்து இல்ல. ஏனைய எல்லா மக்களுக்குமே அல்லாஹ் உயிரை பறிக்கிறான். என்ன, எதை பறிக்கிறான்? சிந்தனையை பறிச்சிடறான். சிந்தனை மட்டும்தான் பறிக்கிறான், உடம்புல ஒட்டி இருக்கிற உயிரை பறிக்கல. சிந்தனை பறிப்பதே ஒரு வகை மௌத்து என்று குர்ஆனில் இந்த ஆயத்திலே அல்லாஹ் பேசுகிறான். ரசூலுல்லாஹ் காலையில் எழக்கூடிய மனிதர்களை குறித்து சொல்கிறார்கள். நீங்க காலையில் எந்திக்கிறீங்களா, முதல்ல கையை கழுவுங்கிறாங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்னது? கைகளை கழுவி விடுங்கள். ஏனென்றால் இரவில் உங்க கை எங்க இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப பகல்ல ஏன் தெரியுது? சிந்தனை இருக்குல்ல, எங்க கை வைக்கிறோம் தெரியாம இருக்கு. மண்ணுல வச்சோம், தரையில வச்சோம், பாத்ரூம் போயிட்டு வந்தோம், கையை நல்லா கழுவணும் அப்படின்னு தெரியுது. இரவுல நீங்க எங்க கை வச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்? அல்லாஹ் சிந்தனையை பறிச்சுட்டான். கையை மேனில வச்சோமா, ஆடையில வச்சோமா, ஒரு பூச்சில வச்சோமா தெரியாது நமக்கு. காலையில் எழுந்தவுடன் முதல்ல நீங்க கைகளை சுத்தமாக கழுவுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது போன்றுதான் 3 பேருடைய பாவங்கள் எழுதப்படாது. ருஃபியல் கலம் அன் ஸலாஸ், 3 நபர்களை விட்டு அல்லாஹ் எழுதுகோலை உயர்த்தி விட்டான். அந்த 3 யார்? ஒருவர் குழந்தை, பருவ வயதை அடைகிற வரை அவர்களுக்கு பாவ கணக்கு எழுதப்படாது. பாவம் கிடையாது, நன்மையும் கிடையாது. இன்னொன்று பைத்தியம், தெளிவாகிற வரை அவர்களுக்கு என்ன கிடையாது? மூளை வளர்ச்சி இல்லாதவர்கள் வழிபடுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள், உம்ரா செய்வார்கள், நோன்பு நோற்பார்கள். நம்ம நன்மை நினைச்சிடக்கூடாது. நன்மையில யார் அவர்களுக்கு ஏவினார்களோ அந்த தாய்க்கும் தந்தைக்கு தான் கிடைக்கும், இவர் கிடைக்காது. இவர் பாடுபடுகிறார், நன்மை இவருக்கு எந்த பயனும் தராது. அவர் உம்மா அப்பாவுக்கு கிடைக்கும், அவருக்கு இதை போதித்த நல்ல மக்களுக்கு கிடைக்கும், இவருக்கு கிடைக்காது. 3வது என்னவென்றால் தூங்கக்கூடியவர்.
அவர் விழிக்கிற வரை அவருக்கு நன்மையும் எழுதப்படாது, தீமையும் எழுதப்படாது. நன்மையான காரியம் தீமையான காரியம் கிடையாது. செயல் ரீதியாக ஒரு சில காரியத்தை கையால் அசைப்பார், அது அவருக்கு எந்த விதமான மறுமை ரீதியாக நன்மையை தீமையை அது பெற்றுத்தராது அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே தூக்கத்தை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு மரணத்தை போன்ற ஒரு காரியம்தான் என்று மார்க்கம் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அடுத்த கேள்வி, பெண்களுக்கு யார் தங்களுடைய வேலைகளில் குறை வைப்பது கிடையாது? இவங்க இருக்கிறாங்க, இவங்க தங்களுடைய வேலையில குறை வச்சது கிடையாது. மலக்குமார்கள். எந்த மலக்குமார்கள்? உயிரை கைப்பற்றக்கூடியவர்கள். அந்த வசனத்தை சொல்லலாமா? சரி, அண்ணாமினுடைய 61வது வசனம். இந்த வசனம் எதை பேசுதுன்னா மௌத்த பத்தின பேசுது. அல்லாஹ் சொல்கிறான், ஒஹுவல் காஹிர். காஹிர்ங்கிறது அல்லாஹ்வுடைய திருப்பெயர்கள்ல ஒன்று, அடக்கி ஆளக்கூடியவன். ஃபௌக இபாதிஹி, அவன் தான் தன்னுடைய அடியார்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான்? படைப்புகளை, அடிமைகளை அடக்கி ஆளுகிறான். ஓ யுர்சிலு அலைக்கும் ஹஃபலத்தன், தூதர்களை கொண்டு அடியார்களை பாதுகாக்கிறான். மௌத்து நெருக்கத்துக்கு போயிட்டு வந்திருப்போம், வலிக்கு இருப்போம், ஷாக் அடிச்சிருக்கோம், செத்து போயிருக்க மாட்டோம். அல்லாஹ் நம்மளை காப்பாத்திட்டான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ யுர்சிலு அலைக்கும் ஹஃபலத்தன், வானவர்களை கொண்டு அவன் தான் உங்களை காப்பாற்றுகிறான், பாதுகாக்கிறான். எது வரைக்கும் பாதுகாப்பான்? உங்களுக்கான மௌத்து நேரம் வர வரைக்கும் பாதுகாப்பான். ஹத்தா இதா ஜா அஹதகுமுல் மௌத், உங்களில் ஒருவருக்கு மௌத்து வந்து விட்டால், டைம் வந்துருச்சு, நீங்க இந்த மாசம் இந்த நாள் இந்த நேரத்துல மௌத்தாகும் நல்ல நாடிட்டோம்னா, அந்த நேரம் வந்துருச்சுன்னா பாதுகாப்பவர்கள் எந்த பயனும் தர முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய வானவர்கள் அவரை கைப்பற்றுகிறார்கள். இதுல வஃபாத்துங்கறான், இது உண்மையான வஃபாத். போன வசனத்துல என்ன பார்த்தோம்? அதுலயும் வஃபாத்துங்கறான், தூக்கத்தை மரணம் என்று அல்லாஹ் பேசுகிறான். இது உண்மையான மௌத். அப்படின்னு அர்த்தம், ஆளை உயிரை எடுத்துட்டாருன்னா நேரம் கொண்டு குழியில வச்சிட வேண்டியதான். அவரால் இனிமே எந்திக்க முடியாது, அவர் ஆகிரத்தினுடைய பாதைக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். தவஃபத்துஹு ருசுலுனா, நம்முடைய தூதர்கள் அவர்களை கைப்பற்றுவார்கள். வஹும் லா யுஃபர்ரித்தூன், அவர்கள் தங்களுடைய பணியில் குறை வைக்க மாட்டார்கள். எந்த வானவருமே தங்கள் வேலையில் என்ன செய்ய மாட்டாங்க? பெண்டிங் வைக்க மாட்டாங்க. என்ன வானவர் ஜிப்ரீல் இந்த காரியத்தை முடிச்சிட்டீங்களா, மறந்துட்டேன் யா அல்லாஹ் அப்படின்னு அவங்கள்ட்ட வராது. செய்ய போனேன், எனக்கு வேற ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய வேலை இருந்துச்சு அல்லாஹ், ஒரே நாள்ல முடிக்க முடியுமா, இன்னைக்கு ஒரு 10 வேலை முடிச்சிருக்கிறேன், நாளைக்கு மிச்சம் 2 வேலையை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வானவர்களுக்கு அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டா உடனே கட்டுப்படுவார்கள். அது எந்த வேலையாக இருந்தாலும் அதில் அவர்கள் கணக்கச்சிதமாக ஈடுபடுவார்கள். எல்லா வானவருக்கும் இதான் பண்பு. அதுல குறிப்பா உயிரை கைப்பற்ற வானவர் இருக்கிறார்ல, இவரை பற்றி அல்லாஹ் பிரத்யேகமாக சொல்றான், வஹும் லா யுஃபர்ரித்தூன், தங்கள் பணியில் அவர்கள் குறை வைக்க மாட்டார்கள். எந்த அளவுக்கு குறை வைக்க மாட்டாங்கன்னா, ஒரு செகண்ட் தாண்டாது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரா அல் அராஃப், லிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கெடு இருக்கிறது, ஒரு நேரம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கு? டைமிங் இருக்கு. எனக்கு ஒரு நேரத்தில் அல்லாஹ் உயிரை எடுப்பான், உங்கள ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நேரத்தில் அல்லாஹ் உயிரை எடுப்பான். ஃபைதா ஜா அஜலுஹா, தங்களுடைய நேரத்தை அவர்கள் அடைந்து கொண்டால், லா யஸ்தகிருன சாஅத்தன் வலா யஸ்தக்திமுன், ஒரு நொடி முந்தாது, ஒரு நொடி பிந்தாது. கொஞ்சம் முன்னாடி அல்லாஹ் உயிர் எடுத்துட்டனே, இவருக்கு 7:05க்கு உயிர் போகணும், நான் 7:04க்கு எடுத்துட்டேன் அல்லாஹ் அப்படின்னு வராது. அல்லாஹ் இவருக்கு 7:05க்கு உயிர் எடுக்கணும், நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, வானத்திலிருந்து இறங்கி வரணுமா இல்லையா, வர லேட் ஆயிடுச்சு, 7:06 ஆயிடுச்சு அப்படின்னு வராது. ஒரு நொடி, ஒரு நிமிடம் கூட என்ன ஆகாது, முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. குறித்த நேரத்தில் அவர்கள் உயிர்கள் பறிக்கப்படும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. உங்களுக்கு ஒரு ஹதீஸை நாம நினைவுபடுத்துறோம். சஹீஹ் புகாரில இப்படி ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, சஹீஹ் புகாரினுடைய 3407, இது மாதிரி புகாரில் வேற சில இடத்துல வருது. முஸ்லிம், அகமது, இப்னு மாஜான் நிறைய கிதாபுல இந்த ஹதீஸ் இடம் பெறுது. அந்த ஹதீஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது ஃபலம்மா ஜா, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, கால
அர்சில் மலக் மௌத் இல மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட ஒரு வானவரை மலக்குல் மௌத்தா அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அவர் வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, ஃபலம்மா ஜாஅஹு சக்கா, அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த வானவரை அடித்து தாக்கி விட்டார். முஸ்லிம்ல இந்த செய்தி எப்படி வருதுன்னு கேட்டா, கண்கள் பிதுங்குகிற அளவிற்கு அடித்து விட்டார். தொடர்ச்சியாக பார்க்கலாம். அவர் தம் இறைவன்ட்ட போறார். யார்? வந்த வானவர் அல்லாஹ் கிட்ட போறார். போய் என்ன கேட்கிறார்? அல்லாஹ், மௌத்த விரும்பாத ஒரு ஆளுக்கிட்ட என்ன அனுப்பிட்டியேன்னு கேட்கிறார். வானவர் என்ன கேட்கிறாரு? மூசா நபி கிட்ட என்ன அனுப்புனேன், மூசா நபி உயிரை எடுத்துட்டு வான்னு. நான் போனேன், அவர் அடிச்சிட்டார், கண் பிதுங்குற அளவுக்கு என்ன அடித்து விட்டார். மௌத்த விரும்பாத ஆளுக்கிட்ட என்ன அனுப்பிட்டியா அல்லாஹ் அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நீ அவர்கிட்ட மறுபடியும் போய் என்ன செய், ஒரு காளை மாட்டினுடைய முதுகு மேல தன்னுடைய கையை வைக்குமாறு அவருக்கு நீ சொல்லு. அவரும் கையை வைப்பாரு. எத்தனை ரோமங்களை அந்த கை உள்ளே அடக்கி கொள்ளுது. காளை மாட்டுக்கு மேல இருக்கிற முடி தானே, உடம்பெல்லாம் முடி இருக்கு. கையை வைங்க, கைக்குள்ள எத்தனை ரோமங்கள் வருதோ அவ்வளவு ஆண்டு காலம் ஒரு உயிரோடு இருக்கலாம், போய் சொல்லிருங்க. அப்ப அதே மாதிரி வராங்க, பேசுறாங்க, சொல்றாங்க. பிறகு மூசா நபி கேட்கிறார், அப்ப அத்தனை வருஷம் முடிஞ்சோன்னு என்ன ஆகும்? மௌத்து தான் வரும். எப்படி ஆள் போய் சேரணுமா இல்லையா? எந்த மனிதனாக இருந்தாலும் ஆள் மௌத்தாகணும். அந்த டைம் முடிஞ்சோன்னு மௌத்து தான் அப்படின்ன உடனே, அப்படி என்றால் எல்லாம் அந்த மௌத்து இப்பவுமே வரட்டும். எப்படி அப்போ வரத்தான போது, நம்ம சாக மாட்டோம்னா சரிங்களா, எப்படியும் சாகத்தான் போறோம்னா இப்பவுமே மௌத்தாயிடுறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி எல்லா கிதாபிலும் வருது. அறிவிப்பாளர் தொடர் ரீதியாக ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் தொடர். நம்ம வளமையாக வெள்ளிக்கிழமை குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ் என்ற தலைப்பில் நம்ம உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். நாம மறுக்கிற செய்திகள்ல இதுவும் ஒன்று. இந்த செய்தி நாம என்ன செய்யறோம், குர்ஆனுக்கு முரண்படுது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் நாம இதை மறுக்கிறோம். ஏன் மறுக்கிறோம் அப்படின்னா, இதை படிக்கும் போதே தெரியும். வானவர் வராரு, உயிரை கைப்பற்ற. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, வானவர் அடிச்சிட்டார், கண் பிதுங்குற அளவுக்கு அடித்தார். வானவர் போறார். அல்லாஹ்ட்ட போய் கேட்டோன்னு என்ன பண்றான் அல்லாஹ், அவர் கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா, மூசா நபி அதுக்கப்புறம் மௌத்து வருமா? அப்போ நான் இப்பவே மௌத்தாயிடுறேன். மௌத்த பொறுத்த வரைக்கும் என்ன வரைக்கும் என்ன அர்த்தம்? மூசா நபி விரும்பின நேரம் தான் மௌத்து, அல்லாஹ் விரும்பின நேரம் மௌத்து இல்ல. நாளைக்கு மௌத்தா இன்னைக்கு மௌத்தா இவர் தான் முடிவெடுக்கணும். நாளைக்கு மௌத்தாக போறோமா, அப்ப நான் இன்னைக்கு மௌத்தாயிரேன் அல்லாஹ் என்று மரணத்தை இவர் முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்ற நிலையில இந்த ஹதீஸ் பேசுகிறது. இது நம்ம மேற்கோள் காட்டின குர்ஆன் வசனத்துக்கு விரோதமா இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு மௌத்து வந்து விட்டால் தவஃபத்துஹு ருசூலுனா, நம்முடைய தூதர்கள் அவருடைய உயிரை கைப்பற்றுவார். வஹும் லா யுஃபர்ரித்தூன், அவர்கள் தங்கள் வேலையில் குறை வைக்க மாட்டார்கள். இந்த வேலை யார்ட்ட நடக்காது? எந்த வானவர்கிட்டையும் நடக்காது. உயிரை கைப்பற்றி போகக்கூடிய வானவர்கள்ட்ட அந்த வேலை நடக்காது, ஒரு செகண்டே கிடைக்காது. ஆனால் இவர் அடித்து விட்டார் என்று இந்த ஆயத்து பேசுகிறது. இது எப்படி இருக்குதுன்னா, முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானியை பற்றி ஒரு கதை பேசுவார்கள். ஒரு வளமையான பிரபலியமான ஒரு கதை. ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தை மௌத்தா போச்சு. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிட்ட போய் கேட்கிறாங்க, என் புள்ள மௌத்தாயிடுச்சு, இஸ்லாம் என்ன சொல்லும்? ரசூலுல்லாஹ்ட்ட பல பேர் வந்து சொல்லி இருக்கிறாங்க, புள்ள மௌத்து, கணவர் மௌத்து, மனைவி மௌத்து அப்படிம்பாங்க. அப்படியாமா? அல்லாஹ் உனக்கு பொறுமையை தரட்டும், நீ பொறுமையாயிரு, மறுமையினால உனக்கு நிறைய நன்மையை தருவான், மௌத்தா போன உன் பிள்ளைக்கு எல்லாம் சொர்க்கத்தை கொடுக்கட்டும். அவ்வளவுதான் நபி செய்ய முடியும். நபியுடைய அதிகாரம் அவ்வளவுதான், வேற கிடையாது. முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்ன செஞ்சாரு, இஸ்ராயில் என்ற வானவர்கிட்ட பேசுறார். அவங்க நம்பிக்கை என்னது, உலகத்தில் உள்ள எல்லா உயிரையும் கைப்பற்றது ஒரு வானவர். குர்ஆன் அதை மறுக்குது. குல் யத்தவஃபாக்கும் மலக்குல் மௌத் இல்லதி உக்கில பிக்கும், உங்க ஒவ்வொரு ஆளுக்கும் மலக்குல் மௌத் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. சுன்னத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன, எல்லாருக்கும் ஒருத்தர் தான். என்னையும் மௌத்தாக்குறது, உங்களையும் மௌத்தாக்குறது, முன்னாடி முகமது நபி, அதுக்கு முன்னாடி நபிமார்கள் எல்லாரும் மௌத்தாக்குறது ஒருத்தர் தான். அவர் பேர் என்னது, இஸ்ராயில் என்று அழைக்கப்படுகிற ஒரு வானவர். அப்படி ஒரு வானவர் ஹதீஸ்ல கிடையாது. சரி, இவங்க சொல்றாங்க. இந்த வானவர்ட்ட முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கேட்கிறார், நீங்க என்ன செய்யுங்க, இந்த ஒரு பிள்ளையோட உயிரை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க அப்படிங்கிறார். வானவர் என்ன செய்யறாரு, இல்ல இல்ல இது அல்லாஹ் கொடுத்த வேலை, நான் யாருக்கிட்டையும் உயிரெல்லாம் கொடுக்க மாட்டேன். அவர் போறார். அவர் ஏதோ ஒரு கூடையில வைத்திருப்பார் போல உயிரை எதிர வச்சிருக்கிறாரு. நம்ம காய்கறி பழம்லாம் வாங்கி வைக்கிற மாதிரி ஒரு கூடையில வச்சிருக்கிறார். இவர் கயிறு எடுத்து போடுறார். கூடையில பட்டு கூடை கீழே விழுது. எல்லா உயிரும் கீழே விழுந்துருச்சு. அன்றைய நாளில் பறிக்கப்பட்ட அத்தனை உயிரும் உடம்புக்குள்ள போயிடுச்சு. அன்னைக்கு எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு யாருக்கு என்ன இல்ல, உலகம் முழுக்க மௌத்தே கிடையாது. வானவர் போய் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், அல்லாஹ் இப்படி பண்ணிட்டாரு. அல்லாஹ் என்ன சொல்றான், அவர் ஒரு உயிர் தானே கேட்டாரு, கேட்கும் போது எடுத்து கொடுக்க வேண்டியது அதிகாரம் யாருக்கிட்ட, அல்லாஹ்ட்ட இல்ல. அவர் கேட்டா கொடுக்க வேண்டியதுப்பா. அவர் எவ்வளவு பெரிய ஆளு,
கேட்டோன்னு ஒரு உயிரை கொடுத்திருக்கலாம் இல்லையா? இப்ப எல்லா உயிரும் அடிச்சு பாரு, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு அல்லாஹ் பதில் கொடுத்தான். கேட்கவே நாராசமான ஒரு கதை. இஸ்லாமிய அக்கீதாவை ஒருத்தன் தெளிவா புரிஞ்சுக்கிட்டான்னு இதை விட ஒரு மோசமான ஒரு கதையை வந்து கேட்டிருக்க முடியாது. அவ்வளவு மோசமான கொள்கையை நிராகரிக்கிற, அல்லாஹ்வை பலகீனப்படுத்துகிற ஒரு கதை. அந்த கதைக்கும் இந்த கதைக்கு பெரிய வேறுபாடெல்லாம் இல்லை. அதுல எல்லார் உயிரையும் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி பிடிங்கிட்டாருங்கிற மாதிரி வரும். இதுல தன் உயிரை மூசா நபி காப்பாற்றி கொண்டார் என்று வருது. அவ்வளவுதான் விஷயம். அறிவிப்பாளர் தொடர் சரியாகவே இருந்தாலும் இதுல யாரோ தவறு இழைத்திருப்பார், எங்கேயோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், எனவே இந்த செய்தி என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம எடுக்கிறோம். நாம என்ன சொல்றோம்னா, யாராக இருந்தாலும் சரி, மலக்குள் மௌத் வந்துட்டாருன்னா உயிரை கொடுத்து தான் ஆகணும். அவங்கள பேசியே ஜெயிக்க முடியாது. பேசி ஜெயிச்சாலும் அடுத்த காரியம், இவங்க அடிச்சாங்கன்னு வருது, அவர்கள் தான் அடிப்பாங்க. குர்ஆன் சொல்லுது. இதே அத்தியாயத்துல பின்னாடி வரக்கூடிய ஒரு வசனம், வரக்கூடிய மாணவர் என்ன கேட்பாங்க, ஃபீம குன்தும், உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் கேட்பாங்க. அப்ப மக்கள் சொல்லுவார்கள், குன்னா முஸ்தலாஃபீன ஃபில் அர்து, பூமியில் நாங்கள் பலகீனமான மக்களாக இருந்தோம். அப்ப மாணவர்கள் கேட்பாங்க, மலக்குல் மௌத் கேட்கிறார், என்ன கேட்கிறாங்க, அலம் தக்குன் அர்துல்லாஹில் வாசியா, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இல்லையா? நீ இங்க இருந்த மார்க்கத்தை படிச்சா, மார்க்கத்தை கடைபிடித்தால் உனக்கு பிரச்சனை, வேற ஊர் போக வேண்டியதுனடா. அவங்க கேட்கிறாங்க. இந்த மக்கள் சொல்றாங்க, யா அல்லாஹ், நாங்க ரொம்ப பலகீனமான மக்கள், வானவர்களே நாங்க ரொம்ப பலகீனமா இருந்தோம், அதனால எங்களால மார்க்கத்தை கடைபிடிக்க முடியல. அப்படியா? இவன் உன்னை நெருக்கடி கொடுத்தான், மத்த ஒரு காரன் நெருக்கடி கொடுத்தானா? அல்லாஹ்வுடைய பூமி எவ்வளவு விசாலமா இருக்கு, எங்கேயாவது போய் மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டியதானே? ரசூலுல்லாஹ் அப்படித்தானே காட்டி தந்தாங்க. 13 வருஷம் இருந்தாங்க, அடிச்சான், துன்புறுத்தினான், தொலை விடல, நோன்பு வைக்க விடல. ரசூலுல்லாஹ் தொழுகை நோம்பெல்லாம் விட்டுருங்க, நமக்கு மக்கா தான் வேணும் அப்படி இருந்தாங்களா? மக்கா போன போட்டோம், நமக்கு தொழுகை தான் முக்கியம், நமக்கு மார்க்கம் தான் முக்கியம், வேற ஊர் போயாவது மார்க்கத்தை கடைபிடிப்போன்னு போனாங்க. அப்ப அவர் போனார், நீ போக மாட்டீங்க. அதுக்கு அர்த்தம், அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இல்லையா, நீ ஹிஜ்ரத் செய்தாவது மார்க்கத்தை கடைபிடிச்சிருக்க வேண்டாமா என்று சொல்லி துன்புறுத்தி உயிரை பறிப்பாங்க. அடிக்கிற வேலை யார் வேலை? வானவர் வேலை. அடி வாங்கறத நம்ம வேலை. நம்ம அடி வாங்காம இருக்க முடியுமா? நல்ல ஆன்மாவா இருந்தா அடி வாங்காம இருக்கலாம், அடி வாங்காம உயிர் கைப்பற்றப்படும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வானவர் அடிச்சாருன்னு வருது. இது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான வார்த்தையை அந்த ஹதீஸ் சொல்லுகிறது என்று பாருங்கள். இது ஆதாரபூர்வமான நபிமொழிதான், அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்கிற நபிமொழிதான். ஆனால் வந்திருக்கிற அறிவிப்பாளர்களை யாராவது தவறு செஞ்சிருக்கலாம். ஒட்டுமொத்த குர்ஆனை மறுத்து, வானவர்கள் பண்பை மறுத்து, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை மறுத்து இந்த செய்தி ஏத்துக்கிறதுக்கு பதிலா வந்திருக்கிற 5ல் 6ல் ஏதோ ஒரு ஆள் போய் சொல்லியிருக்கலாம், தப்பா பேசியிருக்கலாம், மாத்தி சொல்லியிருக்கலாம், அல்லது பதிஞ்சவர் மாத்தி இருக்கலாம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, போன 10 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கல, போய் கேட்கறதுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கும். எனவே இந்த ஹதீஸ் தவறான செய்தி, குர்ஆன் ஆயத்து தப்பாகாது என்ற நிலைப்பாட்டை நாம எடுக்கிறோம். நம்ம மருத்துவம் வாங்கல, இந்த செய்தியை மருத்துவம், ஹதீஸ மறுக்கல, இது ஹதீஸே இல்லைன்னு மறுக்கிறோம். நபி சொன்னதை மறுக்கல, இதை நபி அவர்கள் சொல்லி இருக்க மாட்டார்கள். மூசா, இது எல்லாத்தையும் தாண்டி பாருங்க, மரணத்தை நபிமார்கள் வெறுப்பார்களா? வெறுத்தாங்கல்ல வருது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நபிமார்கள்ட்ட அல்லாஹ் 2 கேள்வி கேட்பான். எல்லா நபிட்டையும் என்ன கேள்வி கேட்பான்? நீங்க உங்களுக்கு அல்லாஹ் வேணுமா உலகம் வேணுமா? இது அல்லாஹ் கேட்பான். இதை கேட்ட உடனே எல்லா நபி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்களுக்கு அல்லாஹ் தான் வேணும். அப்பதான் அல்லாஹ் மௌத்தை கொடுப்பான். நமக்கு அப்படி வராது. நம்ம ஒரு வேலையில ஈடுபட்டு இருப்போம், டக்குன்னு உயிரை பறிச்சு போயிருவாங்க. நபிமார்களை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு முன்னாடியே வரும், மௌத்து நேரத்தில் இல்லை, முன்பே இந்த கேள்வி கேட்கப்பட்டோம். உங்களுக்கு அல்லாஹ் வேணுமா அல்லது உலகம் வேணுமா? அல்லாஹ் வேணும்னு என்ன அர்த்தம்? மௌத்து வேணும்னு அர்த்தம். அல்லாஹ் வேணுமா உலகம் வேணுமா? எல்லா நபிட்டு கேட்கப்படும். இதை கேட்காம எந்த நபி உயிரையும் அல்லாஹ் பறிக்க மாட்டான். எல்லா நபியும் சொல்லி வச்ச மாதிரி என்ன பதில் சொல்லுவாங்க? நம்மளே அதானே சொல்லுவோம். நம்மகிட்ட இப்படி கேள்வி வருது, வானவர் வந்து கேட்கிறாரு, என்ன செய்வோம்? இல்ல உலகம் தான் வேணும்னு சொல்ல போறோம். குறைஞ்சபட்ச ஈமான் இருக்கிற நம்மளே அதை சொல்லுவோம்னா, ஈமானில் மிகுதி கொண்டவர்கள் நபிமார்கள் என்ன சொல்ல போறாங்க? அல்லாஹ் தான் வேணும்னு சொல்ல போறாங்க. அப்படி சொல்லிதான் கைப்பற்றப்படும். ரசூலுல்லாஹ் ஒரு முறை மெம்பர்ல நின்று பயான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. மக்களே, அல்லாஹ் ஒரு அடியான்ட்ட கேட்கிறான், அல்லாஹ் வேணுமா உலகம் வேணுமான்னு. அந்த அடியார் எதை தேர்வு செய்து கொண்டார்? அல்லாஹ் என்று தேர்வு செய்து கொண்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு கதையை பயான் பண்றாங்க. ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார்கள். இதை கேட்ட உடனே ஒரு நபி தோழர் அழுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அழ ஆரம்பிக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் பார்க்கறாங்க, நபி சொன்ன கதைக்கும் நபி யாரோ ஒரு ஆளை பத்தி பேசுறாங்க, அந்த நபருக்கும் இவர் அழுகைக்கு சம்பந்தம் இல்லையே, எதுக்கு இவர் அழணும்? நரகத்தை பத்தி பேசுனாங்களா நபி? சொர்க்கத்தை பத்தி பேசுனாங்களா? அழ வேண்டியதே இல்லையே அப்படின்னு மக்கள் பார்க்கறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவுபடுத்துறாங்க, அந்த நபர் வேற யாரும் இல்ல, நம்ம நபி தான். ஏன்?
நபிமார்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி கேட்பான். இப்ப உலகத்துல எல்லா நபி மௌத்தாயாச்சு, ஒரு நபி வானத்துல இருக்கிறாங்க, உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, அவருக்கு மௌத்து பின்னாடி வரப்போகுது. இப்போ ஒரு அடியான்ட்டு அல்லாஹ் கேட்டிருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் வேணுமா உலகம் வேணுமான்னு. அந்த அடியார் அல்லான்னு முடிவெடுத்திருக்கிறாருன்னா இப்போ உலகத்துல வாழ்ற நபி யாரு? நம்ம நபி. அப்ப நம்ம நபிக்கு என்ன ஆக போகுது? மௌத்து வரப்போகுது என்று நினைத்து அதை நினைத்து அழுகிறார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபாக்களிலே அதிக மார்க்க தெளிவு கொண்ட தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று அந்த ஹதீஸை நீங்க பார்க்கலாம். இப்ப இதுல ரசூல மறுபேச்சுக்கு பேசலையே, என்ன அல்லாஹ் மௌத்த கொடுக்கிற, இன்னொரு 19 வருஷம் வாழ விடு அப்படின்னு கேட்கலையே, எந்த நபியும் கேட்கலையே. மூசா நபி கேட்டாங்க, மூசா நபியை கேவலப்படுத்துற மாதிரி தானே ஆகும். இது யாரை கேவலப்படுத்துறது ஆகும்? மூசா நபி கிட்ட வராங்க வானவர், வானவரை அவமரியாதைப்படுத்துவது அல்லாஹ்வை அவமரியாதைப்படுத்துவதை போன்று. அல்லாஹ்வை ஒரு நபி அவமரியாதைப்படுத்தினார் என்றால் அது நபியையும் அவமரியாதைப்படுத்தியதை போன்று தானே. இது ஒரு நபி ஈடுபடுவாங்களா? எனவே இந்த கருத்தில் அமைந்த எந்த செய்தியாக இருந்தாலும் அது குர்ஆனினுடைய ஏனைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல நபிமொழிகளுக்கும் விரோதம். குர்ஆனுக்கு மட்டும் விரோதம் நம்ம சொல்லல, நபிமொழிகளுக்கும் விரோதம் என்ற அடிப்படையில் இந்த செய்திகளை நாம ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம கூடுதலான ஒரு தகவலாக நம்ம சொல்றோம். இதை தாண்டி ரசூலுல்லாஹ்க்கு மௌத்து வந்துச்சு. பிரார்த்தனை செய்த கையை கூட ரசூலுல்லாஹ் கீழே கொண்டு வரல, கை மேல இருக்கும்போது உயிர் போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகியினுடைய நெஞ்சின் மீது தலை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னலில் மௌத்தில சக்கராத், மரணத்தில் பல அவஸ்தை இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை. அல்லாஹும்ம ரஃபீக்கில் அலா, கையை தூக்குறாங்க ரசூலுல்லாஹ், இறைவா உயர்வான நட்போடு என்னை நீ சேர்த்து வை. சொல்லிக்கிட்டே இருக்கிறான், கை கீழே விழுந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வின் உயிர் பறிக்கப்பட்டு விட்டது. ஒரு பிரார்த்தனையை கூட முழுமைப்படுத்த முடியாமல் கையை கீழே கொண்டு வரணும்ல, கீழே கொண்டு வந்தாலும் உயிர் போகணுமா இல்லையா? கை மேல இருக்கும்போது உயிர் போயிடுச்சு. கையை ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிட்டு தான் கை கீழே வருது. ஆயிஷா நாயகி அது குறித்து சொல்வதை பார்க்க முடிகிறது. எனவே யாருடைய மரணமாக இருந்தாலும் சரி ஒரு நொடி தவறாது, குறித்த நேரத்தில் அல்லாஹ் அந்த மரணத்தை கொடுத்து விடுவான் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது நபிமார்கள் ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபட முடியாது, ஈடுபடவும் மாட்டாங்க. மூசா நபி கண்டிப்பாக ஈடுபட்டு இருக்க முடியாது என்ற அடிப்படையில் இந்த செய்தியை நாம மறுக்கிறோம் என்பதை நம்ம கூடுதலான ஒரு தகவலாக நம்ம உங்களுக்கு சொல்றோம். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. அல்லாஹ் இரண்டு விஷயத்தை மூடிவிட்டு ஒன்றின் மீது முத்திரை இட்டு விட்டால் அதை மீண்டும் கொண்டு வருபவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். எந்த இரண்டை அல்லாஹ் நீக்கிவிட்டு, அதை மூடிவிட்டு நீக்கிவிட்டு ஒன்றில் முத்திரை இடுவதுன்னு அல்லாஹ் பேசுறான். எதில் அல்லாஹ் நீக்கிவிட்டு எதை முத்திரை இடுவது என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆண்கள் பெண்கள் சரி, அப்படி முத்திரையிட்டு விட்டால் சரியான பதில் 6வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், குல் அராயித்தும் இன் அகதல்லாஹு சம்அஹும், உங்களுடைய செவியை அல்லாஹ் நீக்கிவிட்டான், ஓ அபுசாரக்கும், பார்வை நீக்கிவிட்டான். அகதனை எடுத்துக்கொண்டான் அர்த்தம், அதான் நீக்கிறது. கண்ணை பறித்து கொண்டான், காதை பறித்து கொண்டான், நீக்கிவிட்டான். உங்களால பார்க்க முடியாது, உங்களால கேட்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓ ஹத்தம அலா குலூபிக்கும், உங்கள் உள்ளத்திலே அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். உங்க கண்ணை பறிச்சுட்டான், உங்க காதை பறிச்சுட்டான், உள்ளத்தில் முத்திரையிட்டு விட்டான். மண் இலாகுன் கைருல்லாஹி யதீக்கும் பிஹி, இதற்கு பிறகு உங்களுக்கு கண்ணை, காதை, உள்ளத்தை சீரான அடிப்படையில் கொண்டு வரக்கூடிய கடவுள்கள் உண்டா? உந்தொரு கைஃபன் நுஸர்ரிஃபுல் ஆயாத், வசனங்களை எப்படி தெளிவுபடுத்துகிறோம் என்று நபியை நீங்கள் பாருங்கள். சும்மஹும் யஸ்திஃபூன், என்றாலும் அவர்கள் புறக்கணித்துக் கொண்டு செல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறைவனுடைய ஆளுமை என்பது எல்லா இடத்திலும் இருக்கு. அதுல குறிப்பா உடலை பற்றி பேசும்போது உடல்ல மற்ற உறுப்பை பத்தி அல்லாஹ் சொல்ல மாட்டேங்கிறான். அதிகமா குர்ஆன்ல நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம், கண்ணு, காது, உள்ளம், இந்த மூணை தான் மறுபடியும் பேசுறான். கண்ணை பற்றி பேசுகிறான், காதை பற்றி பேசுகிறான், உள்ளத்தை பற்றி பேசுகிறான். ஏனென்றால் இந்த கண்ணும் காதும் உள்ளமும் இருக்குல்ல, இதுதான் அடுத்த மனிதர்களுடைய தகவலை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷன் பேச்சு வரலன்னு வைங்க, உங்களால கொடுக்க முடியாது, ஆனா வாங்கிக்க முடியும். நீங்க ஊமையாக இருந்தால்
நீங்க ஒருத்தனுக்கு தகவல் கொடுக்க முடியாது, ஊமை தானே, கையில எழுதலாமே, சைகை செய்யலாமே. நீங்கள் குருடராக இருப்பீர்களே ஆனால், செவிடராக இருப்பீர்களே ஆனால், பிறருடைய தகவல் உங்களால் பெற முடியாது, வாங்கி கொள்ள முடியாது. ரெண்டு உறுப்பை சேர்த்து எடுத்துட்டானுவீங்க, கண்ணும் தெரியாது காதும் கேட்காது அப்படின்னா எந்த மனிதரோடு தொடர்பு ஏற்பட முடியாது. உள்ளத்தையும் சேர்த்து பறித்து கொண்டால் திருப்பி உங்களுக்கு கிடைக்குமா? அதை கொடுக்கிற கடவுள் உண்டா என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் இது மூணுமே பெரும் அருள் என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால்தான் யாசின் சூராவில் மற்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது உள்ளம், செவி, பார்வை இது மூன்றுமே விசாரிக்கப்படுங்கிறோம். உள்ளம், செவி, பார்வை மூன்றுமே என்ன செய்யப்படும்? மறுமை நாளில் விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசக்கூடிய வசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து பெண்களுக்கு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இவர்களை விரட்டாதீர்கள். யாரை விரட்டக்கூடாது? சரி, தொடர்ச்சி அல்லாஹ் என்ன சொல்றான்? பள்ளிவாசலுக்கு வரக்கூடியதை குறித்தும் அல்லாவை நோக்கி வரக்கூடியதை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான். வலா தத்ருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை வழிபடுவதற்காக உங்கள்கிட்ட வராங்க, யாரையும் விரட்டாதீங்க. உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரர், ஆண் பெண், இந்த வேறுபாடு பார்த்து என்ன செய்யாதீங்க, யாரையும் நீங்கள் விரட்டாதீர்கள். யுரீதுன வஜ்ஹு மா அலைக்க மின் ஹிசாபிஹிம் மின் ஷையின் வமா மின் ஹிசாபிக்க அலைஹிம் மின் ஷையின். உங்களை பற்றிய விசாரணை அவங்கள்ட்ட கிடையாது, அவர்களை பற்றிய கேள்வி உங்கள்கிட்ட கிடையாது. நீங்க விரட்டுறீங்க, யாரையும் விரட்ட வேண்டிய வேலை இல்லையே. யார் வந்தாலும் நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள், யாரையும் நீங்கள் விரட்டாதீர்கள் என்று அல்லாஹ் நபிகள் பெருமகனாருக்கு ஒரு அறிவுரையாக இந்த செய்தியை சொல்லித் தருகிறான். இதுல கூடுதலா என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இது நபிகளாருக்கு காஃபிர்கள் சொன்ன கட்டளை. அவங்களெல்லாம் விரட்டி விட்டுருங்க, எங்களை சேர்த்துக்கங்க, நாங்க உங்க மார்க்கத்தில் இருக்கிறோம். குறைஷிகளுக்கு மார்க்கத்தை கட்டமைங்க, உயர்ந்த ஜாதிக்கு மார்க்கத்தை கட்டமைங்க, நாங்க இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் நபிக்கு சொல்றான், யாரையும் விரட்டக்கூடாது, யாரு வந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். காஃபிர், அதாவது மக்காவில் வாழக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் வருவார்கள், அப்ராணி மக்கள் வருவார்கள், யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க ஏன் வரல நான் உங்களை கேட்க மாட்டேன். நீங்க என்ன பயப்பட வேண்டாம், அபூஜஹல் வரலையே, அபூ லஹப் வரலையே, நான் இவங்களை விரட்டி விட்டா வந்துருவானே அப்படிலாம் பார்க்காதீங்க. அவன் வரலையே நான் உங்களை கேட்க மாட்டேன், நீங்க கடைபிடிக்கிறேன் நான் அவன்கிட்ட கேட்க மாட்டேன், உங்கள்ட்ட தான் கேட்பேன். உங்க விசாரணை நீங்க தான் சந்திக்கணும். அதனால் யாரையும் நீங்கள் விரட்டி விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அடுத்த கேள்வி ஆண்களுக்கு. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை நம்பி வரக்கூடிய மக்களுக்கு நபி என்ன சொல்ல வேண்டும்? பெண்களுக்கு இல்ல இல்ல, அல்லாஹ்வின் வேத வசனங்களை நம்பி வர்ற மக்களுக்கு இதை சொல்லுங்க. சரி, சரி, முக்கியமான விஷயம் இருக்கு. அதாவது இஸ்லாத்தை ஏற்று வரக்கூடிய மக்களுக்கு நபியை நீங்க இதை சொல்லுங்க. இதே விஷயத்தை இப்ப யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் நம்மளும் சொல்லலாம். இது நபிக்கு மட்டும் இடப்பட்ட கட்டளை இல்லை. இஸ்லாத்தை ஏற்று ஒருவர் வருகிறார், மார்க்கத்தை அறிந்து ஒருவர் வருகிறார், அல்லது இஸ்லாத்தில் இருந்து இதனால் வரைக்கும் மார்க்கம் தெரியாது, மார்க்கத்தினுடைய அமல் தெரியாது, ஒருத்தர் திருந்தி வரார், பள்ளிவாசல் தொடர்போடு இருப்போம், அல்லாஹ்க்கு பயப்படும் வரார், அவங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லுங்கிறான். என்ன சொல்றான்? ஒய்தா ஜாஅக அல்லதீன யுமினூன பி ஆயாத்தினா, நம்முடைய வேத வசனங்களை நம்பி நபியே உம்மிடத்தில் வரக்கூடிய மக்களுக்கு ஃபக்குல் நீங்கள் சொல்லுங்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் அருள் புரியட்டும். சலாத்தை சொல்லுங்க. முதல்ல என்ன சொல்லுங்க? சலாமுன் அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை வழங்கட்டும், அருளை வழங்கட்டும் என்று சொல்லுங்கள். கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அருள் புரிவதை அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். நீங்க என்ன செய்ய வேண்டாம், அல்லாஹ் அருளாளன்லாம் பார்க்க வேண்டாம், அல்லாஹ் கண்டிப்பா அருளாளன். எந்த அளவுக்கு அருளாளன் தெரியுமா? தான் அருள் புரிய வேண்டும் என்று தனக்குத்தானே கட்டளையிட்டு கொண்டான், தனக்கே கடமையாக்கி கொண்டான், தனக்கே விதித்து கொண்டான். அப்படிப்பட்ட பேர் அருளாளன் யாரு? அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லணும், இன்னகும் மன் அமில மின்கும் சூவன், உங்களில் யாரேனும் தீமையை செய்தால், பி ஜஹாலத்தின், அறியாமையில் தீமையான பாவமான காரியத்தில் ஈடுபட்டால், சும்ம தாபமின் பாதிகி,
அதற்கு பிறகு பாவ மன்னிப்பை தேடி உங்களை நீங்கள் சீர்திருத்திக் கொண்டால் ரஹீம், அவன் மன்னிப்பவனாக நிகரில்லா அன்புடையவனாக இருக்கிறான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். யாராவது இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வருவாங்க அல்லது மார்க்கத்தை இது நாள் வரைக்கும் விளங்கல, இப்ப வராங்க, யாரு வந்தாலும் இந்த 3 விஷயத்தை சொல்லுங்க. சலாத்தை சொல்லுங்கள், அல்லாஹ் பெரிய அருளாளன் என்பதை சொல்லுங்கள். நீங்க பாவம் பண்ணிட்டீங்களா, திருந்தி நம்பிக்கை கொண்டு உங்களுடைய பாவத்துக்கு பரிகாரத்தை பாவ மன்னிப்பை தேடுங்கள், அல்லாஹ் உங்களை கண்டிப்பாக என்ன செய்வான், மன்னிப்பான் என்று இந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். இது நமக்கு எதை விதைக்குது, எதை சொல்லி தருது என்று கேட்டால், என்றைக்குமே மக்கள்கிட்ட இறைவனின் அருளைத்தான் பேசணும். எதை பேசக்கூடாது, இத்தனை நாள் நீ அட்டூழியம் பண்ணி இருக்கிற, நபி எப்படி பேசிருக்கலாம்ல, இந்த வார்த்தை பேச அதிக தகுதி நபிக்கு தான் இருக்கு. இந்த வார்த்தை கேட்க அதிக தகுதி அந்த மக்களுக்கு தான் உண்டு. ஏன்னா எல்லா அட்டூழியத்தையும் பண்ணாங்க. விபச்சாரம் செய்தார்கள், மது அருந்தினார்கள், வட்டி வாங்கினார்கள், கொலை செய்தார்கள், கொள்ளையடித்தார்கள், எல்லா அட்டூழியத்தையும் இந்த மக்கள் பண்ணாங்க. ஒரு பாவத்தையும் இந்த நபி பண்ணல. நபி என்ன பண்ணிருக்கலாம், எவ்வளவு துன்புறுத்துனீங்க எங்களை, என்னென்ன அட்டூழியம் பண்ணீங்க, நீங்க உங்களெல்லாம் அல்ல விடவே மாட்டான், சும்மா விட மாட்டான் பாருங்க, நீங்க என்ன கதிக்கு ஆளாக போறேன்னு பாருங்க, இப்படி சொல்லி இருக்கும். ரசூல் அவன் காஃபிரா இருக்கும் போது அந்த வார்த்தை சொல்லல. முஸ்லிமானதுக்கு அப்புறம் இப்படி சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், நீங்க நல்ல விதமா வார்த்தையை சொல்லுங்க, அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லுங்க. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரை யாரிடத்தில் நாம் தாவா செய்தாலும் தாவாவின் அடிப்படை எப்படிதான் இருக்கணும், நீங்க பாவம் பண்ணிட்டீங்க அல்லாஹ் உங்களை தண்டிப்பான், அப்படி இருக்கக்கூடாது. பாவத்தை தொடர்ந்தா அல்லாஹ் தண்டிப்பான், இப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும், இப்ப பாவம் பண்றீங்க பாய், இது அப்படி கண்டினியூ பண்றீங்களா, வட்டி வாங்குறீங்களா, அல்லாஹ்க்கு பயந்துக்கங்க, மாட்டிக்குவீங்க, தண்டனை அனுபவிப்பீங்க, அப்படி சொல்லணும். இவ்வளவு நாள் நீங்க பாவம் பண்ணீங்க பாத்தீங்களா, செத்தீங்க, தொலைஞ்சிங்க, கதை முடிஞ்சிருச்சு, நீங்க நரகம், அப்படி பேசக்கூடாது. திருந்துங்க, அல்லாஹ் மன்னிப்பான். பேர் அருளாளன், பெரும் கருணையாளன் என்று நீங்கள் அல்லாஹ்வை குறித்து மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்க. இது நபிக்கான கட்டளை மட்டும் இல்ல, முழு உலகத்துக்கான கட்டளை. எல்லா மக்களும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதற்கு தொடர்புடைய ஒரே ஒரு நபிமொழியை சொல்லி நம்ம இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் 2 நபர்கள், 2 பேர் முஸ்லிம்கள். ஒருவர் தீமையில் ஈடுபடுகிற முஸ்லிம், இன்னொருவர் நன்மையான காரியத்தை செய்கிற முஸ்லிம். இந்த நன்மையில் ஈடுபடக்கூடியவர் தீமையில் ஈடுபடக்கூடிய நபரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ நல்ல வழிக்கு வந்துரு, தொழு, நோன்பு போய் நல்ல மனுஷனா வாழு அப்படிங்கிறார். அவரும் கேட்கிறவர் என்ன பண்றாரு, பல நாள் பொறுத்து பார்த்தாரு, அவர் வழிகேட்டுல இருக்கிறார். வழிகேட்டுல இருக்கிறவன் வார்த்தை மோசமா தான் வரும், அல்லாஹ்வையும் திட்டுவான், நபியும் திட்டுவான், ஏன்னா அவன் மார்க்கத்துல இல்ல, மார்க்க அடிப்படையில் இல்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாருங்கிறார். நீங்க எப்போதுமே இந்த வார்த்தையை பல மக்கள்கிட்ட அனுபவிப்பீங்க, கடுமையான ஆத்திரம் வரும். ஏன், தப்பு செய்யறது நீ, உன்னை நல்வழிக்கு கொண்டு வர நினைக்கிறது நான் என் வேலையை பார்க்கணுமா அப்படின்ற கோபத்துல அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறார். மறுமை நாள் 2 அடியானே அல்லாஹ் பிடிக்க, 2 பேர் முஸ்லிம், ஆனா ஒருத்தர் பாவி. இந்த பாவி அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கம் அனுப்பிட்டான், இந்த நல்லவர் அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்பினான் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. எனவே தாவா செய்யும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனின் அருளை நோக்கி தான் அழைக்கிற இடத்துல இருக்கணும், அல்லாஹ் மன்னிப்பான் என்கிற விதியை நோக்கி அழைக்கிற இடத்துல இருக்கணும்ங்கிறத சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும்.